டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டெல்லியில் நாளை நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இதற்காக அவர் டெல்லி சென்றுள்ளார். அவரை திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா, கலாநிதி வீராசாமி, ஜெகத் ரட்சகன், திருச்சி சிவா உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முதலமைச்சர் நேரம் கேட்டுள்ளதாகவும் இன்று அல்லது நாளை நேரம் கிடைத்தால் தனியாக சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நகர்ப்புறங்களில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளிகளில் படிக்கும் சிறார்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மாணாக்கர்களின் இடைநிற்றல் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காலை உணவு திட்டத்தை தமிழக அரசு படிப்படியாக விரிவாக்கம் செய்து வருகிறது. இந்த நிலையில் ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் நகர்ப்புறங்களில் இயங்கும் 1545 அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதற்காக நடப்பு நிதியாண்டில் 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி விரிவுபடுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அரசு அதிகாரிக்கு சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழும முன்னாள் உறுப்பினர் கே.ஆர். அன்சுல் மிஸ்ரா நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் மிஸ்ராவிற்கு 1 மாத காலம் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. மனுதாரருக்கு 25,000 ரூபாய் இழப்பீட்டை 3 வாரங்களில் வழங்கவில்லை என்றால் மேலும் 10 நாட்கள் அவர் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளது. ரெய்டு வந்தால் மட்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரை சந்திக்க டெல்லி செல்வதாக சீமான் விமர்சனம் செய்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மட்டும் கலந்து கொள்ள காரணம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்டவை கொடிகளில்தான் வேறுபாடு என்றும் கொள்கையில் வேறுபாடு இல்லை என்றும் சீமான் கணித்துள்ளார். தமிழக மக்கள் எழுப்பும் கேள்விகளில் இருந்து தப்பிக்கவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். முதலமைச்சருக்கு காய்ச்சல் வந்துவிட்டதா அல்லது ஞாபக மறதி ஏற்பட்டுள்ளதா என்றும் அவர் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். யார் அந்த சார், யார் அந்த தம்பி, யார் அந்த விஐபி என மக்கள் கேள்வி எழுப்புவதாகவும் இந்த கேள்விகளில் இருந்து தப்பிக்கவே முதலமைச்சர் டெல்லி சென்றுள்ளாரா என்றும் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். பத்து மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஜூன் மாதம் பரிசுகளை வழங்கி விஜய் பாராட்டு தெரிவிக்க உள்ளார். மாவட்ட வாரியாக அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களின் விவரங்களை தாவேக நிர்வாகிகள் சேகரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தகவல் கிடைத்தவுடன் ஜூன் மாதம் 2ஆம் வாரத்தில் இருந்து நடிகர் விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவை நடத்த உள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை நடிகர் விஜய் நேரில் வரவழைத்து பாராட்டி அறுசுவை உணவளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. எந்த உரிமை ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டின் எந்த ஒரு பகுதியில் உள்ள நில விவரங்களை ஒரே இடத்தில் பெற முடியும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்காக புவியியல் தகவல் அமைப்பு என்ற இணையத்தையும் அரசு உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் நாம் தேர்வு செய்யும் நிலத்தின் எல்லை எங்கு இருக்கிறது, உரிமையாளர்கள் யார், பட்டா யார் பெயரில் இருக்கிறது, நிலத்தின் மதிப்பு என்ன, வில்லங்கம் என்ன என்பது குறித்து அனைத்து விவரங்களும் அறிந்து கொள்ள முடியும்.
நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை வாங்கிய சோனியா காந்தி ராகுல் காந்தியின் யங் இந்தியா நிறுவனத்திற்கு நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் பணம் கொடுத்துள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட தெலுங்கானாவின் 4 தலைவர்கள் 80 லட்சம் ரூபாயும், கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் TK சிவகுமார் 25 லட்சம் ரூபாயும் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கும் முயற்சி என்றும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. ரஷ்யா சென்றுள்ள திமுக MP கனிமொழி தலைமையிலான மத்திய அரசு குழு அந்நாட்டின் வெளிநாட்டு விவரங்கள் குழுவை சந்தித்து பேசியது. தலைநகர் மாஸ்கோவில் இருதரப்பினரும் இடையே ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அளித்து வரும் ஆதரவு குறித்தும் விவரிக்கப்பட்டது. இதில் இந்தியாவின் ரஷ்ய தூதர் வினய்குமார் மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.